நீங்க நீங்க சாதிய பேச நீங்க பொது தொகுதியில் நின்று ஜெயிக்க முடியுமா? எங்க அண்ணன் திருமாவளவனுக்கு வெளிப்படையா ஒரு சவால் விடுறேன். பொது தொகுதியில் நின்று ஜெயிப்பில ஒரு பொது தொகுதி கேட்டு வாங்க முடியல ஸ்டாலின்ட்ட. நாங்கள் பொது தொகுதி பல ஆண்டுகளாக வாங்கிட்டு தான் இருக்கோம். 2006 முகையூர் தொகுதி வாங்கினோம். சிந்தனை செல்வன் பொது தொகுதியில் தான் நின்னார். அதுக்கப்புறம் புவனகிரி பொது தொகுதியில் தான் சிந்தனை செல்வன் நின்னார். உளுந்தூர்பேட்டையில் பொது தொகுதியில் யூசுப் நின்னார். சோழிங்கநல்லூரில் பொது தொகுதியில் எஸ் பாலாஜி நின்னார். அதுக்கு பிறகு இப்போ இந்த தொகுதியில் 2 தொகுதி வாங்கி 2 தொகுதி ஜெயித்தோம். திருப்பூர் ஒரு பொது தொகுதி தான், நாகப்பட்டினம் பொது தொகுதி தான். அவர் என்ன அர்த்தத்தில் சொல்ல வர்றாருன்னா, நான் பொது தொகுதியில் நின்று ஜெயிக்கணுமா? இப்போ நீங்கள் எஸ்சிங்கிறதுனால எஸ்சி தொகுதியில் நின்று நீங்கள் ஜெயிச்சு வரீங்க, நீங்கள் பொது தொகுதி வாங்கி பொது தொகுதியில் நின்று உங்களால் ஜெயிச்சிட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறார். அதுக்குள்ளே ஒரு சாதிய பார்வை இருக்குது. அதுக்குள்ளே திருமாவளவன் பொது தொகுதி மக்களால் அங்கீகரிக்கப்பட மாட்டார் அப்படிங்கிற ஒரு ப்ரீ கன்சீவ்டு ஒரு முன்முடிவு அவர் மனசுக்குள்ளே இருக்குது. அதை அவர் வெளிப்படுத்துகிறார். அவர் உணர்ச்சி வயப்பட்டு ஏதோ பேசுகிறாரு. அதை பற்றி நான் ஒன்றும் பொருட்படுத்த விரும்பல. நீங்க சாதிய பேச நீங்க பொது தொகுதியில் நின்று ஜெயிக்க முடியுமா?